ஹாய் தமிழ் பிவைக்யூ டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் சரியான இணைப்புச் சொற்கள். ஸோ நமக்கு வந்து யூனிட் 2ல கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஷின், எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். இங்கே சரியான இணைப்புச் சொல் என்னன்னா ஆனாலும். எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். மோஸ்ட்லி இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற ஏரியா தான். நீங்கள் எந்த ஆப்ஷன் போட ஒரு ரெண்டாச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் வந்து பெர்ஃபெக்டாக எது இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து, நீ படிக்கலைன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. படிக்கலைன்னா ஊர்ல யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால என்ன பண்ணும், ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சுக்க, பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம். மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்கா இருந்தாலும் அதுக்கு வந்து தூண்டுகோல் வேண்டும். இது ஆல்ரெடி பார்த்ததுதான். அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இதெல்லாம் வந்து புக் பேக்ல இருக்கிறது தான். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். இது வந்து நம்ம நிறைய தடவை வந்து நியூஸ் பார்க்கும்போது ரெய்னி சீசன்ல பார்த்துப்போம். மேலும் இங்க சரியான இணைப்பு சொல் மேலும். எங்கும் சூழ்ந்துள்ள அறியாமை இருள் நீங்கட்டும், அதனால் தமிழ் மொழி மேன்மையுற்று உலகம் முழுவதும் சிறப்படைக. இங்க கரெக்டான இணைப்பு சொல் அதனால். நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன், ஆனால் என் மக்கள் அனைவருக்கும் நலம் கிட்டும். ராமானுஜர். நான் மட்டுமே தண்டனை ஏற்று நரகத்தை சேர்வேன். நீங்க அதனால் ஏனெனில் அந்த இடத்துல நீங்க பிளாங்க்ல ஃபில் பண்ணாலும் கரெக்டா இருக்காது. ஸோ ஆனாலே இங்க கரெக்டான இணைப்பு சொல். நல்ல அறிவும் பண்பும் உடையவர்களுக்கு பணம் பணியால், ஆனால் இவை இல்லாதவர்க்கோ மோசமான எசமான். ஆனால். காற்றே வா, உன்னை பாடாமல் இருக்க முடியாது, ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான். ஏனெனில். உணவு வகைகளும் உணவு சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைமையை படித்து சுவைத்து அதுபோல ஈர்ப்புடன் எழுது பழகுதல். அதுபோல. சரி, ரொம்ப வந்து பெருசு பெருசா கொடுக்கும் போது நமக்கு ரீட் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, ஆகையால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். எனவே காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இதுவும் கரெக்டா தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த இடத்துல கரெக்டான இணைப்பு சொல் ஆகையால் காக்கையில் கூட்டில் முட்டையிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பம் நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன். அதனால். மரங்களை வளர்ப்போம் எனவே மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இளையான்குடி மாறநாயரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை, எனவே அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தார். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்று துன்பப்பட நேரிடும். சரி, இப்போ மேல பார்த்ததுதான். அறிஞர் அடக்கமாக இருப்பர், ஆனால் மூடர் ஆரவாரம் செய்வர். அறிஞர் எப்படி இருப்பாங்க? அடக்கமா இருப்பாங்க, ஆனா மூடர் ஆரவாரம் செய்வர். இது நம்ம பேச்சு வழக்குல சொல்ற ஒரு சென்டென்ஸா தான் இருக்கு. மரங்கள் ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. நெக்ஸ்ட், சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றி இருக்கும், அது போல. இங்க கம்பேர் பண்றாங்க. இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார்? ஏனெனில் கல்வி கூடங்கள் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஏனெனில். எனவே கன்ஃபியூஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. தீயினால் சுட்டப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி, இந்த தமிழினம் தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். அவர் சொன்னதுக்கு அதற்கு நேதாஜி பதில் கூறினார். இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து விழுந்தது. இடி கூடயே மழை வந்தது, உடன் அருவி மலையில் இருந்து விழுந்தது. இது நமக்கு புக்ல இருக்கிறதா. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். மேலும். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார்,
அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். கேள்வி கேட்கும் ஒவ்வொருவரும் குழந்தையும் விஞ்ஞானிதான். ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகள் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன. எனவே இப்பாடல் உருவக அணி. ஸோ இப்பெல்லாம் அது கம்பேர் பண்ணிக்கிறதால இது உருவக அணி. நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது. இதனால் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகின்றன. நச்சு காற்று ஓசோன் படலத்தை தாக்குறதால நம்ம பாதுகாக்கிற ஓசோன் படலமே பாதிக்கப்படுறதால புற ஊதா கதிர்கள் நம்மளை தாக்குது. இதனால் நம்ம ஏனெனில் சொன்னாலும் கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனா இதனால் தான் கரெக்டான ஆன்சர். அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஏரியானா இதை மாதிரி இங்கெல்லாம் 1 or 2 கொஸ்டின்ஸ் நல்லா கேட்டுவிட்டு மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. காகிதம் இல்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினார். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஸோ இந்த கம்பேர் பண்ற மாதிரி வந்தாலே அது போல அந்த போல அந்த ஓம ஒரு வந்துடும். ஓகேவா? ஸோ பாடலும் இசை மாதிரி இரக்கம் இல்லைன்னா கண்ணால என்ன பயன்? அது போல. அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் பார்த்ததுதான். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை. அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்தது. ஆனால் நேரமாக அது தப்பியது. சண்முகம் இன்று வீட்டிற்கு வரமாட்டான். ஏனென்றால் சென்னைக்கு செல்கிறான். ஏனென்றால் சென்னைக்கு செல்கின்றான். இங்க கொடுத்திருக்கிறது அடிப்படையில் பொருந்தாததே தெரியும். இணைப்பு சொல்லே இல்லாததுன்னா அவனால். அவனால்ன்றது ஒரு அவன் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட கூட ஒரு ஆள் சொல்லிட்டு ஓம உறுப்பு சேர்ந்து வேற்றுமை உறுப்பு சேர்ந்திருக்கு. ஸோ அது இணைப்பு சொல்லே கிடையாது. அதனால் அது போல எனவே அது மட்டும் தான் இணைப்பு சொல். சரியான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமை. நாளை புயல் கரையை கடக்கிறது. எனவே ஸோ இங்க கரெக்டா இருக்குது என்னன்னா எனவே. எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். முகில் பள்ளிக்கு செல்லவில்லை. ஏனெனில் அவனுக்கு உடல் நலமில்லை. அவன் ஸ்கூலுக்கு போல, ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். நெக்ஸ்ட் என்ன சொல்ல? இணைக்கும் சரியான இணைப்பு சொல். தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி அவசியமாகும். ஏனெனில் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. அதனால் இங்க கரெக்டான வேர்டு அதனால். நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். சரியான சொல்லியது. நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்காள். மிகுந்த. இது என்ன இதுல வருதுன்னே தெரியல. தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. 46. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். ஸோ இங்கேயும் என்னன்னா கம்பேர் தான். நூல் படிச்சோன்னா பயன் படித்தல், கல்வியின் பயன் கற்றல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஒழுக்க நெறியை பின்பற்ற இல்லைனா துன்பப்பட நேரிடும். ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அடுத்து தமிழ் மொழிகள் தான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். இங்கே இணைப்பு சொல் எனவே. இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது என்றார் அரசர். அதற்கு ஓவியர், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று என்றான். ஸோ அதற்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு அந்த ஓவியத்துக்காக. ஓகேவா? அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதால அதற்கு. தனக்கான ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்கு இடமில்லை. அதனால் அதற்கு குருதி ஓட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால் பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தார்கள். ஸோ பெரிய கப்பலால கரைக்கு வர முடியாது. எனவே இந்த இடத்துல நமக்கு அதனால் கப்பலில் வரும் பொருட்கள் சொல்லும் போது அதனால் கூட கரெக்டா இருந்திருக்கும். பட் நமக்கு அதனால் இங்க கொடுக்கல. ஸோ நீங்க நல்லா ரீட் பண்ணி 2 or 3 டைம் கன்ஃபியூஸ் நல்லா ரீட் பண்ணி எது கரெக்டோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துருங்க. இங்க எனவே தான் இணைப்பு சொல். காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை.
ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை. ஏனெனில் காகிதம் மேலே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும், ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்பட்ட காயம் ஆறாது. தீயினால் சுட்ட புண் ஆறிடும், ஆனா கடுஞ்சொல்லால் நம்ம பேசியது ஆறாது. தமிழ் மொழிதான் மிகவும் பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். ஏனெனில் நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆனால் அச்சம் ஒன்றும் இல்லை. ஆதலால் ஆனால் வராது, சாரி. ஏன்னா ஆனால் அச்சம் ஒன்றும் இல்லை, ஆதலால், அதனால எனக்கு அச்சம் இல்லை. ஏன்னா இங்க ஆனாலும் ஆப்ஷன்ல இருக்கு, அதை பார்த்து சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் எனக்கு அச்சம் இல்லை. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பம் நேரிடும். மரம் வளர்ப்போம், ஏனெனில் மழைக்கு அடிப்படை. இது நிறைய டைம் பார்த்துட்டோம். மேல பார்த்ததுதான். கருமேகங்கள் வானில் திரண்டன, ஆயினும் மழை பெய்யவில்லை. ஸோ மேகம் வந்தோம், மழை வரல. ஆயினும், இருந்தும், ஓகேவா, இருந்தும் அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஆயினும் மழை பெய்யவில்லை. காகித மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகித மில்லத் என்று அழைத்தனர். அவர் பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் அவர் என்ன பண்ணிருக்காங்க, காகித மில்லத் தான் அழைத்தனர். ஆகையால் தீப ஒளி திருநாளில் பட்டாசு அதிகம் வெடித்தனர், அதனால் காற்று மாசு அடைந்தது. அதனால் இதெல்லாமே பார்த்ததுதான். மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். மேல காகிதம் பார்த்தோம், இங்க மாணிக்கம் சொல்லி நேம் மாத்தி கொடுத்திருக்காங்க. மழை இல்லையெனில் உலகில் உயிர்கள் இல்லை. மழை, அதனால் உலகில், இது பார்க்கும்போது ஈஸியா தெரியும். மழை இல்லைன்னா உயிர்கள் இல்லை, இல்லையெனில். பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். எனவே அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை வாழ்வில் பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை நம் வாழ்வை வளமாக்கும். நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, ஏரி குளங்கள் நிரம்பின. நேற்றிரவு நல்ல மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். அலுவலக பணி காரணமாக வெளியூர் சென்ற என் தந்தை ஊர் திரும்ப 2 நாட்கள், மேலும் 2 நாட்கள் ஆகும் என்றார். செல்வத்தின் பயன் ஈதல், எனவே பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். இது பார்த்துட்டோம். இதுல பாருங்க, பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தில் பயன், அதனால் பிறர் கொடுத்து மகிழ்வோம். இங்க எனவே இல்லை, ரெண்டுமே சேம் தான். இங்க எனவே கொடுத்திருக்காங்க, இல்ல அதனால். எது கரெக்டா இருக்கோ அதை எடுத்துடலாம். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை. ஸோ இங்க மேலும்ன்ற வார்த்தை இல்லை. ஸோ இங்க அதனால் ஒரே வார்த்தையை இங்க பிடிச்சிக்க கூடாது. எது கரெக்டா இருக்கோ அதை எடுத்துடலாம். மரங்கள் வளர்ப்போம், அதுதான் அடிப்படை. ஏனெனில் தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ள வாக்கியம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இப்போ இங்கேதான், மேலேதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டே தவறா இருக்கு, மற்ற எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஸோ பார்த்துடலாம். நோய் தொற்று அதிகரித்து வருகிறது, அதனால் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டது. எழிலன் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். இது நேம் மட்டும் மாற்றி கொடுத்துடுறாங்க, இந்த சேம் லைனை. கடலோர மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. முருகன் படித்து முடித்து விட்டான், ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஆனால் இதோ கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான். மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. எனவே அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன், ஏனெனில் அறிவு நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஏனெனில் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமையை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். ஆகையால் மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? சரியான இணைப்பு சொல், இதுல வினா சொல்லும் கூட. ஓகேவா? எங்கு நடைபெறுகிறது?
தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திறந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். ஸோ இது பார்க்கும்போது திருக்குறள் கொடுத்துட்டு அதுல இருந்து இணைப்பு சொல் வந்து சேர்க்கிற மாதிரி மீனிங் கொடுத்துருக்காங்க. அது போல ஸோ நமக்கு தூய்மையில்லாத பாத்திரத்துல நம்ம பால் வச்சா தெரிகிற மாதிரி நல்ல பண்பு இருக்கவங்க கிட்ட எவ்வளவு செல்வம் சேர்ந்தாலும் அது பயன் இல்லை. அது போல கம்பாரிசன். பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும். வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. அதனால் உழவு தொழிலே சிறந்தது. ஆப்ஷன் பி. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பம் நேரிடும். இந்த குயில் நிறைய தடவை பார்த்துரும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். ஓகே, ஆகையால் குடித்து மகிழ்வோம். இது எல்லாமே வந்து நம்ம பார்த்ததே தான், ரிப்பீட்டட் தான். மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். இந்த டாபிக்ல லாஸ்ட் கொஸ்டின். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தரும். அதுபோல நண்பர்கள் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. இதுவும் குரல் கொடுத்துட்டு மீனிங் கொடுத்துருக்காங்க. அது போலதான் கரெக்ட். ஏன்னா வந்து இங்க ஃப்ரெண்ட்ஸையும் புக்ஸையும் என்ன பண்ணிருக்காங்க, கம்பேர் பண்ணிருக்கோம். இப்போ போல அப்படின்ற ஓம் உறுப்பு வந்திருக்கு. ஓகே, இணைப்பு சொற்கள் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நியர்லி 100 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோ. ரிப்பீட்டட் நிறைய இருக்கு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு எப்படி நம்ம வீடியோ கொண்டு போகலான்னு. ஜிஎஸ் நம்ம என்ன பண்ணோம், டெய்லி லைவ் கொண்டு போகிறோம். ஸோ டைமிங் வந்து நம்ம டெலகிராமில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ.